இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இரட்டை என்ஜின் ஆட்சியால் புதுச்சேரி வளர்ச்சி அடைந்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காதது மன வருத்தத்தை அளிக்கிறது. பிரதமர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேச்சு. இரட்டை என்ஜின் அரசால் தான் கடந்த 4 ஆண்டுகளில் புதுச்சேரி வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் மக்களின் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாக பெருமிதம் கொண்ட பிரதமர் மோடி, காங்கிரஸ், திமுக புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு வேகத்தடையாக உள்ளது என விமர்சனம் செய்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாதது சிறிய வலி மற்றும் வருத்தம் உள்ளதாக பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக இன்று காலை 11 மணியளவில் ஹெலிகாப்டர் மூலம் சென்னையில் இருந்து லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்திற்கு வந்தேறினார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கார் மூலமாக லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி மேடைக்கு 11:50 மணியளவில் வந்தடைந்தார். விழா மேடையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுக் மாண்டியா, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் செல்வ கணபதி MP ஆகியோர் மேடையில் பிரதமருடன் அமர்ந்தனர். பிரதமர் மோடிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வண்ண ஓவிய படத்தை நினைவு பரிசாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி முருகன் சிலை, வேல் மற்றும் தஞ்சாவூர் ஓவியத்தை நினைவு பரிசாகவும் வழங்கினர். தொடர்ந்து ரூபாய் 2714 கோடி மதிப்பில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தார். குறிப்பாக காரைக்கால் NIT-யில் ரூபாய் 173 கோடியில் டாக்டர் அப்துல் கலாம் அரங்கம் மற்றும் விடுதி, ஜிப்மரில் ரூபாய் 95 கோடியில் நவீன புற்றுநோய் மையம், ரூபாய் 175 கோடியில் சுற்றுலா அமைச்சகம் சார்பில் சதுப்பு நிலங்களை மேம்படுத்துதல், ரூபாய் 646 கோடியில் கரசூர் சேதராப்பட்டில் 750 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பேட்டை அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த உன்னத பூமி புதுச்சேரி. கடந்த முறை புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரி என்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்தேன். அதன்படி இந்த 4.5 ஆண்டுகளில் அந்த தொலைநோக்கம் நன்றாக வளர்ந்து உள்ளது. மத்திய மாநில அரசு ஒன்றாக செயல்பட்டால் எவ்வாறு முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்கு புதுச்சேரி ஒரு உதாரணமாக உள்ளது. அதனால்தான் இங்கு முடிவுகள் வேகமாக எடுக்கப்படுகிறது. தனிநபர் வருமானம் புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சி பெற்றுள்ளது. இரட்டை NDA சர்க்கார் மேலும் உத்வேகம் கொடுக்கும், புதிய வேகம் எடுக்கும். இந்தியா முழுவதும் உட்கட்டமைப்பு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். உட்கட்டமைப்புக்காக ரூபாய் 12 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது புதுச்சேரி மக்களுக்கு பெரிதாக உதவும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறமையான இளைஞர்கள்தான் எங்கள் வளர்ச்சியின் அடித்தளம். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தற்போது நிரப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தில் மின்சார பேருந்துகள் முக்கிய மாற்றாக உள்ளது. இன்று திட்டம் தொடர்புடைய வீட்டு வசதி திட்டங்கள் பல குடும்பங்களுக்கு நிம்மதி மற்றும் கண்ணியத்தை கொடுத்துள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு எப்போதும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதுதான் அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். புதுச்சேரியில் ஏற்கனவே 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. இன்று புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள மருத்துவமனைகளில் அதிநவீன தீவிர சிகிச்சைக்கான பிரிவுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை, GST சாலை மேம்படுத்த பணிகளால் இனி சென்னை, புதுச்சேரி இடையேயான பயணம் 1 முதல் 2 மணி நேரத்தில் செல்ல முடியும். கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை 30,000 கோடி வரை முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது சென்னை, பெங்களூரு, கோவை போன்ற பொருளாதார மையங்களுடன் இணைக்கிறது. இதனால் புதுச்சேரியின் பொருளாதாரம் மேம்படும். புதுச்சேரி சுற்றுலா பலம் வாய்ந்ததாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம். பண்பாட்டு பரப்புரையின் மூலம் பல்வேறு கோவில்களில் புனித யாத்திரை வசதிகளை மேம்படுத்துவதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திமுக புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு வேகத்தடையாக உள்ளது. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகின்றனர். ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். 2047க்குள் புதுச்சேரியை வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியாக உருவாக்க வேண்டும். புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக உருவாக்க உங்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளோம் என தனது உரையை முடித்தார். நிகழ்ச்சிக்கு நடுவே சிறுவர்கள் சிலர் மோடியின் வரைந்த படத்தை உயர்த்தி காண்பித்தனர். அதனை பார்த்த பிரதமர் மோடி அங்கிருந்த பாதுகாவலர்களை அதனை பெற்று எடுத்து வர சொன்னார். மேலும் படங்களுக்கு நன்றி தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் மோடி புதுச்சேரி விமான நிலையம் புறப்பட்டார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தஞ்சாவூர் செல்லும் அவர் அங்கிருந்து மதுரை செல்கிறார்.
நிகழ்ச்சியில் பிரதமருக்கு முன்னதாக பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, எங்களிடம் சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய வலி உண்டு, வருத்தமும் உண்டு. எத்தனை திட்டங்கள் இங்கு கொண்டு வந்து செயலாற்றினாலும் மாநில அந்தஸ்து, தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கை. பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை உள்ளது. சுமார் 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எத்தனை வளர்ச்சி பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை, தேவையான அதிகாரம் தேவை என்பதுதான் புதுச்சேரி மக்களின் எண்ணம். இதனை பிரதமர் செய்து கொடுப்பார்கள் என கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் பேசினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது. அதற்கு எப்பொழுதும் நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். அதனால் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் மாநிலத்திற்கு அதனை செய்து கொடுப்பார்கள் என்று தாழ்மையோடு கேட்டு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர் இங்கே வருகை தந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெண்களை தாக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிக்கான இலவச HPV தடுப்பூசி திட்டத்தை புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இந்திய அளவில் பெண்களிடையே 2வது பெரிய பாதிப்பாக கருதப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க பிரதமர் மோடி ராஜஸ்தானின் அஜ்மீரில் இத்திட்டத்தை நேற்று காலை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியிலும் இம்முகாம் துவங்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் ஒரு டோஸ் ரூபாய் 4000 வரை விற்கப்படும் இத்தடுப்பூசி தற்போது அரசு மூலம் தகுதியுள்ள அனைத்து சிறுமிகளுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இந்த தடுப்பூசி முகாம்கள் 3 மாதங்களுக்கு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு தடுப்பூசி வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், இயக்குனர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜன், பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் சமி முனிசா பேகம், குடும்ப நலவழித்துறை துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி, தகவல், கல்வி மற்றும் தொடர்பு திட்ட துணை இயக்குனர் ரகுநாதன், தேசிய நோய் தடுப்பூசி திட்ட துணை இயக்குனர் உமாசங்கர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்தடுப்பூசி மூலம் 99.7% புற்றுநோய் பாதிப்பை தடுக்க முடியும் என்பதால் தகுதியுள்ள அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பாகூரை சேர்ந்த நபர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.23 கோடி ஏமாந்தார். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரிவித்தார். அதை உண்மை என நம்பி மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தக லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,23,50,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதுபோல் உருவையாரை சேர்ந்தவர் 5,900, பாகூரை சேர்ந்தவர் 12,825 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,23,68,725 ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதியுதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 26 மகளிருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் சுயதொழில் புரிவதற்காக 2,60,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினர். இந்த நிகழ்வில் அருண் சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதியுதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது வாழ்த்தினார். மேலும் வரும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறை நடத்தப்பட்டது. இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இதேபோன்று நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காஞ்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமையன்று கொடியேற்றுதல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. ஆண்டுதோறும் மாசிமக விழாவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்வு, அகஸ்தியர் லோபமுத்திரை திருக்கல்யாணத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் இங்கு நடைபெறும் அகஸ்தியர் லோபமுத்திரை சமேத திருக்கல்யாணமும், முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் இங்கு சிறப்பானது. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்தலம் மிகவும் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. மேலும் நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண நிகழ்ச்சியில் உபயதாரர்கள், சென் குமரவேல் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், நாளை திங்கட்கிழமை 2ஆம் தேதி திருக்காஞ்சி பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவசி சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026 தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கான ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசூடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள், மகளிர் அணியினர், மாநில தலைவர்கள் மற்றும் ஊசூடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் 8ஆம் நாளான நேற்று காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சீர்வரிசை தட்டுடன் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி குதிரை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற காசி விசாலாட்சி சமேத காசி
காசி விஸ்வநாத திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் முதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். திமுக தலைவர் பிறந்தநாளையொட்டி அவரை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகி செந்தில் ஆகியோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், காலாப்பட்டு செந்தில், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் ஆகியோர் உட்பட பலர் உடனிருந்தனர். இந்திரா நகர் தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து, கேக் வெட்டி, இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ரா. சிவா எம்எல்ஏவின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் தருமபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி, இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வம் என்கிற கோதண்டராமன், தங்கதுரை, பிரபு, விஜயராஜ், கலியபெருமாள், சண்முகம், நெப்போலியன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இரட்டை என்ஜின் ஆட்சியால் புதுச்சேரி வளர்ச்சி அடைந்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காதது மன வருத்தத்தை அளிக்கிறது. பிரதமர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.